வணக்கம். இந்த புக்கு எனக்கு கிடைச்சது, நான் ஏதோ ஒரு பெரிய குடுப்பனை பண்ண மாதிரி இருந்தது ஐயா. நிலத்து வாடை அந்த 38 39 பக்கம் படிக்க பார்த்தலாம் எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துடுது ஐயா. இப்போ எனது ஆதார் கார்டு, பேன் கார்டு யாரு கேட்டாலும் நம்ம நிலத்து வாடகை புக்கு மேலே வச்சு தான் எல்லாருக்கும் அனுப்புறது. அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் போட்டோன்னுட்டு. உண்மையிலே இந்த கற்பனைகள்லாம் எப்படி தான் நான் எல்லாம் சொல்கிறதுனே எனக்கு வார்த்தைகள் தெரியலையா. ஆனால் கடைசியில் அந்த குட்டியப்பனை பேச்ச அது பார்த்த பிற்பாடு அவன் மடியில் மடியில் உயிர் போயிருந்தால் நல்லா இருக்குமோன்றது என்னுடைய கற்பனை. ரெண்டாவது அந்த காத்தாயி, பேச்சு அம்மா எல்லாம் பெண்களின் மாண்புன்னு எழுதிக்கலாமா, இல்லை பெண்களின் மேன்மைன்னு எழுதிக்கலாமா என்னான்னு தெரியும். நிலத்து வாடகை நல்லா தான் இருக்குது. நான் அது இதில் பெண்களின் மேன்மை என்னதான் அதாவது ஆரம்பத்தில் அப்படியே கொண்டு கடைசியில் குடும்பத்தை ஏத்தனை மாதிரி கொடுத்துட்டு சொல்லிட்டீங்க. அது எல்லாத்த விட சிறப்பாக இருந்தது. ஏன்னா கடைசியில் போயிட்டு கவுக்காத ஒரு குடும்பத்தை கீழே இருந்து அப்படியே கொண்டு போய் இறங்கின முகமாகவே இருந்து வசதி இல்லாத இருந்து கொண்டு கடைசியில் நல்ல நிலைமைக்கு கொடுத்துட்டீங்க. அது எனக்கு வரவேற்கத்தக்கது. கோடான கோடி நன்றி சொல்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் வழி தெரியல ஐயா. அடுத்த புக்கு நீங்கள் எப்போ எழுதிங்கன்னா ஆவலோட இருக்கிறேன் ஐயா. அதாவது இதை படிச்சுட்டு அடுத்த பக்கத்தை பெறது. நான் இது வரைக்குமே இது மாதிரி ஒரு புக்கை முழுசாக நான் படிச்சவனே இல்லை. ஆனால் இது நான் எப்படி தான் உங்களை சொல்கிறதுன்னே இல்லை. பரவாயில்ல. இந்த கற்பனை இது ஒன்றும் கேட்டிங்கன்னா ஒன்று சொல்கிறேன் ஐயா. அந்த போயிட்டு பேச்சம்மலை போய் மாமனார் போயிட்டு வர்றது இதெல்லாம் எங்கள் குடும்பத்திலே நடந்தது ஐயா. எங்கள் ஆயா போவாங்க, எங்கள் அம்மா போவாங்க, எங்கள் அம்மா போய் எங்களையும் எங்கள் தாத்தா இட்டுன்னு வருவாங்க. இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடந்த கதை அப்படியே இதில் இருக்குது ஐயா. எல்லாமே இருந்தது. ஊரில் அப்போ தலைவராக இருந்தார். அவர் ஆரம்பத்தில் 66 அவர் 96 இறந்தார். அடுத்தது 2006 இறந்தார். அவர் இருக்கிற வரைக்குமே அவரை தான் ஐயா தலைவராக இருந்தார். ஊரில் செல்வாக இருந்தார். மற்றதெல்லாம் ஓரளவு சிறப்பான புத்தகம் ஐயா. நான் இது நான் சரி, ஆண்டவன் உங்களை நேரில் எப்போ சந்திக்க வைக்கிறான்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் புக்கு வாங்கி நான் வரிசை வைக்கணும், வரிசை வைக்கல அவங்களுக்கு புக்கே ப்ரெசென்ட் பண்ணணும்னு இருக்கேன் ஐயா. ரொம்ப 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 நன்றி ஐயா.